தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனை துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம். இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் 5 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்க உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள். அதில் நுழைந்து வழிபட்டால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்க வாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி, அதாவது 23/12/2023 சனிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. மேலும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் மங்கையர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக மா கோலமிட்டு மகிழ்வார்கள். மனக்கோலம் காண வேண்டிய பெண்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வீட்டு வாசலில் போடும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து அதன் நடுவில் பரங்கி பூவை பதித்து வைப்பது வழக்கம். மஞ்சள் வண்ணத்தில் பரங்கி பூ இருப்பதால் அதை பதித்து வைக்கும் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் இல்லத்தில் உள்ளோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். பூ மலர்ந்து இருப்பது போல வீட்டில் உள்ளவர்களும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்வார்கள். ருது ஆவதில் தடை உள்ள பெண்கள் இவ்வாறு மார்கழி மாதத்தில் பூ வைத்து கோலமிட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் ருதுவாகும் வாய்ப்பு உருவாகும். எனவே வண்ணமயமான வாழ்வு அமைய வாசலில் பூ வைத்து வழிபடுங்கள். மேலும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி ஆகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவன் சந்நிதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி, யானைக்கு கரும்பு, பசுவிற்கு கீரை கொடுப்பது நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும், பொருளாதார வசதியும் அதிகரிக்கும். படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த இனிய நாள் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/1/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். அதே மார்கழி 4ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றைய தினம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி 9ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும், மார்கழி 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொடங்கி 3வது தினம் கடந்த பிறகு 21 தினங்கள் முடிவதற்குள் உங்கள் மனதிற்குள் இருக்கும் திட்டங்கள், ஆசைகள், இலக்குகள் அனைத்தும் எளிதாக நிறைவேறப் போகின்றது. இந்த மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் புதிய அதிர்ஷ்டங்களை தரப்போகின்றது. சாத்தியமில்லாத விஷயங்கள் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசிநாதன் சூரியன் நிற்கப் போகின்றார். 11 தினங்கள் வரை யோகாதிபதி செவ்வாய் வலிமையாக நிற்கின்றார். குரு பகவான் சௌகரிய வளர்ச்சிகளை தருகின்ற நிலையுடன் தான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராகு கேது கிரகங்களால் இந்த மாத 2வது வாரங்கள் வரை உங்களுக்கு சரியில்லை. அதே நேரம் நீங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து விஷயங்களிலும் அதிர்ஷ்டங்களை அடைந்து சுபிட்சங்களும் எதிர்காலத்திற்கான மேன்மைகளும் ஏற்படும். இந்த மாதம் தொடங்கி 4வது தினத்தில் 7ஆம் இடத்திற்கு வரப்போகின்ற சனி பகவான் நினைத்து பதட்டமாக இருக்கலாம். ஆனாலும் மற்ற கிரகங்கள் அவசிய விஷயங்களில் வெற்றியை உண்டாக்கும். ஆரோக்கிய வகை சிரமங்களும் உடல்நல இடர்பாடுகளும் மருத்துவ விரயங்களும்
தீர்ந்துவிட இருக்கின்றது. உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு சம்பந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருமண சுபகாரிய ஏற்பாடுகளிலும் அனுகூலமான திருப்பங்கள் உண்டு. உத்திரம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய இயக்கம் தீரும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அதுவும் குரு வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் லாபம் உண்டு. ஆனால் இந்த மாதம் கண்டகசனியின் ஆதிக்கம் வருகின்றது. எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் இதை செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் உருவாகலாம். கவனம் தேவை. மேலும் தொடர்ந்து மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏராளமான மாற்றங்களை வழங்கப் போகின்றது. கண்டக சனியாக வருவதால் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். தொல்லை தரும் எதிரிகளின் பலம் கூடும். வரவு வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். கண்டக சனியின் ஆதிக்கத்தால் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் உறுதியாகலாம். தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தளரவிட வேண்டாம். சனி கவசம் பாடி சனி பகவானை தொடர்ந்து வழிபடுவதோடு ஜாதகத்தில் சனியின் பலம் அறிந்து அதற்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் செல்வ விருத்தியில் தடை ஏற்படாது. மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 3-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். எனவே இந்த காலம் ஒரு இனிய காலமாகவே அமையும். தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் செவ்வாய் மார்கழி 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். உங்கள் ராசிக்கு 4-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நன்மைகளையே வழங்குவார். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை ஏற்படும். அதிகார பலம் பெற்றவர்களின் நட்பால் சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் திருமண முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். மேலும் மார்கழி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 5-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான். ஜான் ஏறினால் முலம் சறுக்கும் என்று சொல்லிய நீங்கள் இப்பொழுது சகஜ நிலைக்கு வரப்போகின்றீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருந்தால் எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. திருமண முயற்சிகள் கைகூடும். விரயங்கள் அதிகரித்தாலும் வரவும் வந்து சேரும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பேச்சில் நிதானம் அவசியம். மேலும் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும். படுத்த படுக்கையாக படுக்கையில் கிடந்தவர்கள் கூட பம்பரமாக சுழன்று பணிபுரிய வாய்ப்புகள் கைகூடி வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தாமதப்பட்ட பொறுப்புகள் தானாக வந்து சேரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தடைகளை மீறிய முன்னேற்றம் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு எதையும் திட்டவிட்டமாக முடிவெடுக்க இயலாது. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை முடிவடைந்தால் அடுத்தடுத்த பிரச்சனை தலை தூக்கும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. விவசாயிகளுக்கு உற்பத்தி ஏற்றங்களை லாபங்களை சந்திக்க போகின்றீர்கள். அரசியல்வாதிகள் இந்த மார்கழி மாத முதல் வார முடிவுக்குள்ளேயே தடை குறுக்கீடு ஏற்படாமல் உங்களுக்கு உயர்வு உண்டாக போகின்றது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் அஸ்தம், விசாகம், அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 20, 21, 23, 24, 27, 30, 31 மற்றும் ஜனவரி 1, 3, 4, 6, 9, 11, 13, 14. இந்த மார்கழி மாத செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ நவக்கிரக ராகு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்துவிட்டு வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.